சிறிய விளம்பர இடைவேளை துறந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகையின் பார்வையில் எங்கள் கைவசம் 4 பத்திரிகை இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மன்னார் பொது மருத்துவமனையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருக ஜனாதிபதியிடம் கோரிய மன்னார் ஆயர். மன்னார் பொது மருத்துவமனையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஞானப்பிரகாசம் ஆண்டகை ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் வலியுறுத்தினார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் முத்து ஐயன்கட்டு சம்பவம், மற்றொரு சிப்பாயும் கைதான 4வரும் மறியலில். முத்து ஐயன்கட்டு குளத்திலிருந்து இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றொரு ராணுவ சிப்பாயும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் கைதான 4 சிப்பாய்களும் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த முயற்சி, நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு என்ற செய்தியும், பணச்சூதாட்ட ஒழுங்குபடுத்தல் அதிகார சட்டம் நிறைவேறியது என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பணச்சூதாட்ட ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நேற்று பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது என்று அந்த சட்டம் தொடர்பான தகவல்களுடன் கூடியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தெல்லிப்பளை மருத்துவமனை ஊழல் சந்தேக நபர்கள் ஏன் கைதாகவில்லை? அர்ச்சுனா எம்பி கேள்வி. தெல்லிப்பளை மருத்துவமனையில் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறையாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தும் இதுவரையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? இவ்வாறு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், சஜித் பிரேமதாச தொடர்பான ரகசியங்களும் வெளிப்படும் அரசாங்கம் சொல்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்ற போது அப்போதைய அரசாங்கத்தில் 3வது முக்கிய நபராக இருந்த சஜித் பிரேமதாச, போலீஸ் துறைக்கு பொறுப்பாக அப்போதிருந்த ரஞ்சித் மத்தும பண்டார தொடர்பில் கூற வேண்டிய ரகசியங்கள் பல உள்ளன என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. துப்பாக்கிச்சூடு, நேற்று ஒருவர் பலி என்ற செய்தியும், ரணிலுக்கு CID அழைப்பு என்றொரு செய்தி, ஆதாரங்களை திரட்டுவதற்கு அனுமதியுங்கள் என்றொரு தலைப்பில் ஒரு செய்தி, இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயல் திட்ட அதிகாரிகள் நாட்டிற்குள் பிரவேசிக்கவும் விசாரணைகளை முன்னெடுக்கவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் மற்றும் சாட்சியங்களை சேகரிக்கவும் அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் சாவகச்சேரி நகர சபையில் வெளியேற்றப்பட்ட ஊடகவியலாளர்கள் என்றொரு செய்தி, சாவகச்சேரி நகர சபையின் மாதாந்த கூட்டத்தில் இருந்து ஊடகவியலாளர் ஒருவர் நகரபிதாவின் பணிப்பின் பேரில் வெளியேற்றப்பட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பெருந்தொகை ரவைகள் கொடுகாமத்தில் மீட்பு என்று அந்த துப்பாக்கி ரவைகளுடைய புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கோர்வையாகவும் தனியாகவும் சுமார் 1393 துப்பாக்கி ரவைகள் கைப்பற்றப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக கண்ணீரில் நனைய வைத்த தண்ணீரின் கதை நாடகம் என்றொரு செய்தி, நல்லூர் திருவிழாவையொட்டி நீர்வள கண்காட்சியில் அரங்கேறிய தண்ணீரின் கதை நாடகம் பார்ப்பவர்களை கண்ணீரில் நனைய வைப்பதாக அமைந்தது என்று இந்த செய்தி தொடர்ந்து வருகிறது. இதில் நீர்வள கண்காட்சியின் ஒரு கட்டமாக ஊருணி ஆற்றுகை களத்தில் பல்வேறு ஆற்றுகை நிகழ்வுகளும் கலந்துரையாடல்களும் தினமும் மாலை வேளையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் செம்முகம் ஆற்றுகை குழுவின் தண்ணீரின் கதை நாடக ஆற்றுகை நடைபெற்றது. நிலத்தடி நீரை மட்டும் நம்பியிருக்கும் யாழ்ப்பாணத்தில் எதிர்காலத்தில் தண்ணீர் இல்லாமல் போனால் என்னவாகும் என்பதை சித்தரிக்கும் வகையில் நாடகம் உயிர்ப்புள்ளதாக அமைந்தது. பார்வையாளர்களை கண்ணீரில் நனைய வைத்த நாடகத்தின் பின்னர் பலரின் அனுபவ பகிர்வுகளும் உருக்கமாக அமைந்திருந்தன. நிலத்தடி நீரும் எமது பிரதேச நிலக்கட்டமைப்பும் மற்றும் வழுக்கையாறு திட்ட மாதிரிகளின் கண்காட்சிகள், விஞ்ஞான விளக்கங்கள், ஆய்வு முடிவுகள், விளையாட்டுகள், புதிர் போட்டிகள், பங்கேற்கும் சிறார்களுக்கு ஏராளமான பரிசு பொருட்கள், நிலத்தடி நீரை பக்குவமாக பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கை இக்கண்காட்சி ஊடாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே நேரம் இன்றைய தினம் இந்த கண்காட்சியில் யாழ்குடா நாட்டில் குளங்கள் என்ற தலைப்பில் கட்டட கலைஞர் மயூரநாதனின் கருத்துரை தொடர்ந்து கலந்துரையாடலும் இடம்பெறும் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள்
அதிபரின் சிறந்த தலைமைத்துவமே மாணவரிடத்தே மாற்றத்தை ஏற்படுத்தும் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் என்றொரு செய்தியும் 17வது நாளாக நேற்று மன்னாரில் மக்கள் போராட்டம் என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ஆடை உற்பத்திக்கு பிரித்தானியாவில் பூச்சிய வரி, பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்பதற்காக பரந்த அளவிலான பொருட்களுக்கு குறைந்த அல்லது பூச்சிய வரிகள் உட்பட இலவச வர்த்தக நிபந்தனைகளை வழங்கப்படும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை சேர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய தூதரகம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் கோழிப்பண்ணையில் இருந்து நபர் ஒருவரின் சடலம் மீட்பு என்றொரு செய்தி, குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 748 பேர் கைது என்றும் தேசிய இணையவழி பாதுகாப்பு நடவடிக்கைகள் நிலையம் ஆரம்பம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இராணுவத்தின் மீது பற்று இருக்குமாயின் அருண ஜெயசேகர பதவி விலக வேண்டும், உதய கம்மன் பில கூறுகிறார் என்ற ஒரு விரிவான செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டால் பிரச்சனைகள் ஏற்படும் கூறுகிறார் விமல் வீரவன்ச என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டில் கல்முனை காதி நீதிபதி கைது, உடந்தையாக செயல்பட்ட மனைவியும் சிக்கினார். லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதியும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட அவரது மனைவியும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து முத்துநகரில் கிரவல் அகழ்வு உடன் தடுத்து நிறுத்தப்பட்டது என்ற செய்தியும், புகைப்படம் தாங்கிய செய்தியாக வீரமுனையில் வீதி பெயர் பலகை வைப்பதாக தடுத்து நிறுத்திய பிரதேச சபை உறுப்பினர்கள், அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்ட போலீசார்கள், மக்கள் குற்றம் சாட்டு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணப்படுகிறது. ஐஸ் போதைப் பொருட்களுடன் கல்முனையில் ஒருவர் கைது என்பது கிழக்கு மாகாண செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் இனியொரு போர் நடக்கக்கூடாது, உக்ரைனின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், ஜெலன்ஸ்கிக்கு ட்ரம்ப் உத்தரவாதம் என்று இரு நாட்டு தலைவர்களுடைய புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 28 மியான்மரில் தேர்தல், ராணுவ ஆட்சி தலைவர் அறிவிப்பு என்ற செய்தி, மழை வெள்ளப்பெருக்கால் பாகிஸ்தானில் 657 பேர் பலி. பாகிஸ்தானில் கனமழை வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 657 பேர் பலியாகினர். பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக அந்த நாட்டின் ஃபைஹர் பக்துவா, சிந்து, பஞ்சாப் ஆகிய மாகாணங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. மேலும் பல பகுதிகளும் மேகவெடிப்பு ஏற்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஆற்றில் படகு கவிழ்ந்ததில் 40 பேர் உயிரிழந்தனர். நைஜீரியாவில் பெரும் சோகம் என்ற செய்தியும், தாய்வான் மீது சீனா போர் தொடுக்காது என்ற செய்தி, கிரிமியான் நெட்டோவை இனி மறந்து விடுங்கள் என்ற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ஆட்சி கவிழும் என்று வங்குரோத்து அரசியல்வாதிகள் போலி பிரச்சாரம், அமைச்சர் சந்திரசேகர் சாடர். இந்த ஆட்சி கவிழும் என வங்குரோத்து அடைந்த அரசியல்வாதிகள் பிரச்சாரம் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த போலி பரப்புரைக்கு வடக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகளும் உயிர் கொடுக்க முற்படுகின்றனர் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் வடக்கு கிழக்கு பகுதியில் இருந்து படை முகாம்களை அகற்றக்கூடாது, அக்னிமன தயாரத்ன தேரர் என்ற செய்தியும், 3 விமானப்படையினர் விபத்தில் சிக்கி காயம், ராஜ்தவின் மனு நிராகரிப்பு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வட்டுவாக்கல் பாலம் தொடர்பாக ஒரு செய்தி, வட்டுவாக்கல் பாலத்தை இருவழி பாதையுடன் நிர்மாணிக்க திட்டம் என்றொரு செய்தி, பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியில் வட்டுவாக்கல் பாலத்தை மீண்டும் நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இளைஞர் மற்றும் யுவதிகளுக்கு புதிய வீட்டு திட்ட வசதி. சிறுவர் பாதுகாப்பு மையங்களில் வசிக்கும் இளையவர் யுவதிகள் திருமண வயதை எட்டும் போது அவர்களுக்கு பாதுகாப்பான வசிப்பிடத்தை வழங்கும் வகையில் புதிய வீட்டு திட்ட வசதி திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, விசாரணை அதிகாரிகளை அனுமதியுங்கள், ஜனாதிபதி அனுரு அரசிலும் நல்லிணக்கம் பேச்சளவில். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதிரடி பாய்ச்சல். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது முதல் நல்லிணக்கம் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்கா பலமுறை பேசியிருக்கிறார்.
ஆனால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை தம்பசம் வைத்திருக்கும் அவரது அரசாங்கம் யுத்த கால பகுதியில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை வெளிக்காட்டும் வகையில் எந்த ஒரு நகர்வையும் மேற்கொள்ளவில்லை என்று அந்த தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் முத்தியன்கட்டு சம்பவம், மேலும் ஒரு சிப்பாய் கைது, 4 மறியல் நீடிப்பு. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு குளத்திலிருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட இராணுவத்தினரின் விளக்கமறியல் காலம் நேற்றும் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சம்பவ தினத்தன்று 3 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் நேற்று முன்தினம் மேலும் ஒரு இராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தியோடு பரந்தன் விபத்தில் இளம்பெண் மரணம், போதையில் சாரதி மன்றில் அறிக்கை. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனத்தின் சாரதி விபத்தின் போது போதைப்பொருள் பாவனைக்கு உட்பட்டிருந்தார் என மருத்துவ அறிக்கை மூலம் உறுதியாகியதுடன் டிப்பர் வாகனத்தின் உரிமையாளரையும் மன்றில் ஆயர்படுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த மாதம் 31ஆம் தேதி கிளிநொச்சி A9 வீதியின் பரந்தன் சந்திக்கு அண்மித்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் கிளிநொச்சி நோக்கி சென்ற பெண்ணொருவரை அதே திசையில் வந்த டிப்பர் வாகனம் மோதியது. குறித்த விபத்து இடம்பெற்றதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்துடன் தொடர்புபட்ட டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் நேற்று முற்படுத்திய போதும் குறித்த சாரதி வாகனத்தை செலுத்தும் போது போதைப்பொருள் பாவனைக்கு உட்பட்டிருந்தார் என்பது தொடர்பான அறிக்கையும் நேற்று மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளதுடன் டிப்பர் வாகனத்தையும் உரிமையாளரையும் சந்தேக நபராக மன்றில் முன்னிலைப்படுத்துமாறும் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் கட்டளையிட்டது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல நல்லூர் கந்தனுக்கு இன்று சப்பரம், நாளை தேர் திருவிழா என்ற செய்தியோடு கொடிகாமத்தில் துப்பாக்கி ரவைகள் மீட்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும், அருண ஏசகரவை பாதுகாக்க அனுர அரசு கடும் பிரயத்தனம், சாடுகிறார் உதய ஹம்மன் பிள்ளை என்ற செய்தி. நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அரசு முயற்சி, நாமல் எம்பி காட்டம். நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது, நாட்டின் நீதித்துறை சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்று நாமல் எம்பி தெரிவித்திருக்கிறார் செய்தியும். ஊழலை ஒழிக்க வந்த அரசின் முக்கிய அமைச்சரை ஊழல்வாதி அனுர அரசின் போக்கை சாடுகிறது எதிரணி என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை போராட்டத்தை நடத்தியவர்கள் எல்லாமே ஊடக சந்திப்பில் MA சுமந்திரன் தெரிவிப்பு. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான போராட்டத்தின் நாயகர்கள் நாங்கள் தான் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதும் கடந்த காலங்களில் சுமந்திரன் போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளதாக கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பலருக்கு ஞாபக மறதிகள் இருக்கலாம் அல்லது தமது அரசியலுக்காக ஞாபகம் மறந்து போனது போல குற்றச்சாட்டுகளை கூறலாம். நாம் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தி இருக்கிறோம். வரி வடக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க கோரி போராட்டங்களை முன்னெடுத்தோம். காணி சுவீகரிப்புக்கு எதிராக சட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்தோம். தற்போது அந்த வழக்குகள் விசாரணையில் உள்ளன. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி கொழும்பிலிருந்து அம்பாந்தோட்டையில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரான தங்காலை வரையில் பேரணியாக சென்றோம். பேரணிக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட வாகனத்தை காலி முகத்திடலில் வைத்து போலீசார் கடத்தி சென்றனர். அதனை போராடி மீட்டு எமது போராட்டத்தை முன்னெடுத்தோம். குறிப்பாக P2P என அழைக்கப்படும் பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான போராட்டத்தை முன்னின்று பொலிகண்டி வரையில் கொண்டு வந்து சேர்த்தோம். அன்றை சுமந்திரனுக்கும் சாணக்கியனும் இல்லை என்றால் போராட்டம் பொத்துவிலுடன் முடிக்கப்பட்டு இருக்கும் என்று அன்றைய பலர் ஊடக சந்திப்புகள் கூறியிருந்தார். நாங்கள் தான் போலீஸ் தடைகளை உடைத்து பொலிகண்டி வரை பேரணியாக சென்றடைய முன்னின்றோம். அதற்காக போலீஸ் விசாரணைகளை கூட எதிர்கொண்டோம் என்று சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. இவை வலமுறையுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழக ஊழியர்கள் இன்று அடையாள வேலை நிறுத்தம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க உள்ளது. நாடு முழுமையிலும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் இன்று 20ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வது என்ற பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய மேற்படி அடையாள வேலை நிறுத்தம் இன்று முன்னெடுக்கப்பட்டது என்ற செய்தியும். வீடுகளில் கைவிடப்பட்ட 300 சிறுவர்கள் கண்டுபிடிப்பு. விளையாட்டு செய்திகளுக்குள் வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வல்லுநர் போட்டிகள். வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வல்லுநர் போட்டிகள் யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டு மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இதுவரை நடைபெற்று முடிவடைந்த விளையாட்டுப் போட்டிகளின் அடிப்படையில் பாடசாலைகள் பெற்றுக்கொண்ட நிலைகள் என்று அந்த போட்டிகளில் பாடசாலைகளுடைய வெற்றிகள் தொடர்பான புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுகிறது. தொடர்ச்சியாக வட்டுவாகல் பாலத்தை மீண்டும் நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி. பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியின் வட்டுவாகல் பாலத்தை மீண்டும் நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்ற செய்தியும். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் 22ஆம் திருவிழாவான மாம்பழ திருவிழா பக்தர்கள் புடைசூழ நேற்று செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது. காலை 6:45 மணி அளவில் வசந்த மண்டப பூசை இடம்பெற்றது. தொடர்ந்து முருகப்பெருமானும் பிள்ளையாரும் வெளிவீதி உலா வந்து மாம்பழ திருவிழா இடம்பெற்றது என்றும்
மாம்பழத்து விழா தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் விடிய விடிய பேச்சுவார்த்தை, விடிந்ததும் தாக்குதல், உக்ரைன் மீது பாய்ந்த ரஷ்ய ட்ரோன்கள். உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக நேற்று முன்தினம் ரஷ்ய ஜனாதிபதி புடின், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். சுமார் 3 மணி நேரம் இருவரும் ஆலோசனை நடத்தினார். ஆனால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் உக்ரைன் உள்ள கார்கிவ் நகரில் ரஷ்யா நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு வயது குழந்தை உட்பட 5 பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி. தாய்வான் எல்லையில் சீன போர் விமானங்கள், உக்ரைன் பாதுகாப்பிற்கு அமெரிக்கா உதவும், ட்ரம்ப் உறுதி என்ற செய்தியும், மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்ற ராஜஸ்தான் அழகி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், புதிய இடம் நோக்கி நகரும் ஸ்வீடனின் பழமையான தேவாலயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் உணவு பாதுகாப்பற்றோர் விகிதம் குறைந்ததும், இலங்கையில் உணவு பாதுகாப்பற்றோர் விகிதம் 24% இருந்து 16% குறைந்துள்ளது என உலக உணவு திட்ட பிரதிநிதி பிலிப் வாட் வெளிவிகார வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரத்திடம் தெரிவித்தார் என்ற செய்தியும், கிளிநொச்சி புழுதியாறு குள நீர்ப்பாசன திட்டம் மீண்டும் மேற்கொள்ள வேண்டும், பிரதேச மக்கள் கோரிக்கை என்ற செய்தியும், வவுனியா வெங்கலச்செட்டிக்குளம் பிரதேச செயலகமும் வடமாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களமும் இணைந்து நடாத்திய பிரதேச பண்பாட்டு விழா அண்மையில் சிறப்பான முறையில் இடம்பெற்றது என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக நல்லூர் கந்தனின் தேர் திருவிழா வெளிப்போடு செயலாற்றுங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம், அதே போல சமதர்ம ஆட்சி என்பதாலேயே ஐயப்ப சுவாமி யாத்திரை புனித யாத்திரை ஆகியது அமைச்சர் சந்திரசேகர் விளக்கம். இளைஞர்கள் போதைகளுக்கு அடிமையாகி வருகின்றனர், சமூக சீர்கேட்டு சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. எனவே இதனை சீர் செய்ய சமூக மாற்றத்துக்கு ஆன்மீகவாதிகளின் பங்களிப்பு மிக அவசியம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஐயப்ப சுவாமிகளின் யாத்திரையின் புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தியதன் பின்னர் அது தொடர்பான விசேட கலந்துரையாடல் கொழும்பு செட்டியார் திரு கல்யாணமுருகன் மண்டபத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கடத்தொழில், நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆட்சி கவிழும் என வக்ரோத்து அரசியல்வாதிகள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த போலி பரப்புரைக்கு வடக்கில் மக்கள் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகளும் உயிர் கொடுக்க முற்படுகின்றனர். ஐயப்பன் யாத்திரை கடந்த காலங்களில் புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தப்படவில்லை. இதற்குரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டும் அது ஏன் அத்தனை வருடங்களாக நடக்கவில்லை? இனவாத ஆட்சியாளர்கள் இனவாத அமைச்சரவையில் இருந்ததால் தான் அது நடக்கவில்லை. ஆனால் எமது சமதர்ம ஆட்சியில் இனவாதம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. மக்கள் நலனுக்கே முக்கியத்துவம், முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் புனித யாத்திரை தொடர்பான அமைச்சரவை பத்திரம் வந்த போதும் அதற்கு ஏகமனதாக ஆதரவளிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வறுமை ஒழிப்புக்குரிய நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது. மறுபுறத்தில் வரி வருமானம் அதிகரித்துள்ளது. பொருளாதார இலக்குகளை அடைந்து வருகிறோம். இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் பற்றி வக்ரோத்து அரசியல்வாதிகள் கருத்து வெளியிடுகின்றனர். இதற்கு உயிர் கொடுக்கும் வகையில் வடக்கில் தோல்வி கண்ட மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் செயற்படுகிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மாகாண அதிகாரத்தின் கீழ் உள்ள மன்னார் மருத்துவமனையை மத்திய அரசு பொறுப்பேற்புக மன்னார் ஆஜர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்ற செய்தியே உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கொடிகாமத்தில் நேற்று தோட்டா குவியல்கள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், முத்து ஐயன் கட்டில் சடலம் மீட்பு, 4 இராணுவத்தினருக்கும் விளக்கமறியல் நீடிப்பு என்ற ஒரு செய்தி, ஜனாதிபதி தலைமையில் பட்ஜெட் தொடர்பில் பூர்வாங்க பேச்சுக்கள் என்ற செய்தியும், எரிந்த குப்பைக்குள் வீழ்ந்த மூதாட்டி பரிதாபமாக சாவு என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு வருமாறு ரணிலுக்கு சிஐடி அழைப்பு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான கட்டமிடப்பட்ட செய்தியாக ஹர்த்தால் பிசுபிசுப்பு, அமைச்சர் கேலி. வடக்கு கிழக்கில் அழைப்பு விடுத்திருந்த ஹர்த்தால் புஸ்வானமாகியுள்ளது என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்துக்குள், கடைசியில் சந்தி சிரிக்கிற மாதிரி எங்களோட சந்ததியை நிப்பாட்டினதுதான் உங்களோட கர்த்தாலின் வேலை பாருங்கோ என்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள், பழைய முறையில் மாகாண சபை தேர்தல் வலியுறுத்துகிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற செய்தியும், மாகாண சபை தேர்தலை நடாத்தி அதிகாரத்தை வழங்குங்கள் சாணக்கியன் எம்பி வலியுறுத்து. கட்டமிடப்பட்ட செய்திகளாக சிறப்புரிமை நீக்கத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு அளிக்கும் அந்த கட்சியின் பொதுச் செயலர் தெரிவிப்பு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்த புகைப்படம் தாங்கிய செய்தியாக, வவுனியா குள ஆற்று பகுதியில் சட்டவிரோதமாக மரங்கள் தரிப்பு, நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை என்ற செய்தி, பருத்தித்துறை நகர சபை வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி மரக்கறி வியாபாரிகள் போராட்டம்.
பருத்தித்துறை நகரசபை செயலாளரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதிய மரக்கறி சந்தை தொகுதி தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தியும் நில வாடகை வழங்க மறுத்த மரக்கறி வியாபாரிகள் ஒத்துழையாமை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. நைனை நாகபூசணி ஆலயத்திலிருந்து நாகம் தாங்கிய வேல்பவனி ஆரம்பம் என்று அது தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் துறைமுகங்களில் சிக்கியுள்ள 10,000க்கும் அதிகமான வாகனங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. அனுமதிக்கான தாமதங்கள் மற்றும் ஆவண சிக்கல்கள் காரணமாக இலங்கை துறைமுகங்களில் 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் சம்மத் மிருஞ்சிகே தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக கூலிப்படையாக மாறியுள்ள முன்னாள் கொமாண்டோக்கள் இலங்கையின் பிரபல பாதாள உலக குழுவின் தலைவர்களின் ஒருவராக கருதப்படும் ஹெஹல் பத்ர பத்மே என்பவரால் வழிநடத்தப்படும் பாதாள உலக குழுவில் ராணுவ கொமாண்டோ படை பிரிவிலிருந்து தப்பிச் சென்ற 18 பேர் கூலி கொலையாளிகளாக செயல்பட்டு வருகின்றனர் என தகவல் வெளியாகியுள்ளன. இந்த விடயம் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. பாதாள உலக குழு செயற்பாடுகளில் இணைந்து கொண்ட முன்னாள் கொமாண்டோக்கள் 9 பேர் பெஹலியகொட குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஹெஹல் பத்ர பத்மே என்று பாதாள உலக குழு தலைவரின் பிரதான சகாவான கொமாண்டோ சலிந்த என்பவர் முன்னாள் இராணுவத்தை கொண்ட கூலிப்படையை உருவாக்கியுள்ளார் என்றும் அவர்களுக்கு அதிகமானவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு தேவையான போதை மருந்துகளை தேவையான பணத்தையும் பாதாள உலக குழு வழங்குவதால் அவர்கள் கூலிப்படைகளாக மாறியுள்ளனர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனை தொடர்ந்து செய்திகளுக்குள் தபால் திணைக்கள ஊழியர்கள் கைவிரல் அடையாளம் இட முடியாவிடின் வேறு தொழிலை தேடிக்கொள்ளலாம், அரசாங்கம் ஒருபோதும் பணியாது, அமைச்சர் நலிந்த கடும் காட்டம் என்றொரு செய்தியும், மின்சார திருத்த சட்டம் சபாநாயகரால் சான்றுரை என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து இன்று புதன்கிழமை உதயன் பத்திரிகையில் புதன் பொய்கை இணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கட்டுரைகளும் கவிதைகளும் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதிப்பக்க செய்திக்குள் புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கும் எழுத்து மூல ஆவணம் அவசியம், புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சி வலியுறுத்து என்ற ஒரு செய்தி. இந்தியாவிற்கு தப்பிய சாரவை அழித்து வர வேண்டும் அரசு, ரஞ்சித் மத்தும பண்டார வலியுறுத்து என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் செய்திகளாகவும் ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.